ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. எழிலார் சுரும்பு என்ற பகுதியிலே 2வது பாடலிலே உனது திருத்தாள்களை கண்டு தரிசிப்பது எப்போது என்று வேண்டி விரும்பி கேட்ட பாம்பன் சுவாமிகள் 3வது பாடலிலே உனது கனிவாயை திறந்து என்னை வருக என்று அழைக்க மாட்டாயா என்று அன்போடு முருகப்பெருமானிடம் வேண்டுகின்ற பாடலை பார்ப்போம் வாருங்கள். பனியே கிளர்ந்து புவி மீது பொங்கு பசியால் மடந்தை மயலால் அநியாயம் என்னும் வழி நேடி நின்று என் அறிவே இழந்து கெடவோ உனை நான் நினைந்து தொழுதேன் அகண்ட உணர்வாய் இயங்கு குகனே கனிவாய் திறந்து வருக என்று கூற ஒரு கரை என்று காது புகுமோ. அச்சம், பயம், நடுக்கம் போன்ற துன்பமே நிறைந்த இந்த உலகத்தில் பொங்கும் பசியினாலும் பெண்கள் மயக்கத்தாலும் அநியாயமான வழிகளில் சென்று எனது அறிவை இழந்து கெட்டு போவதற்காகவா உன்னை நினைந்து நான் தொழுதேன். எல்லையற்ற உணர்வாய் இயங்குகின்ற குகனாகிய முருகப்பெருமானே, உனது செங்கனி போன்ற வாயை திறந்து என்னிடம் நீ வருக என்று கூறும் வார்த்தையானது என்னுடைய காதில் எப்போது புகுமோ அருகிலேனே. பனியே கிளர்ந்த புவி மீது பொங்கு பசியால் மடந்தை மயலால் அநியாயம் என்னும் வழி நேடி நின்று என் அறிவே இழந்து கெடவோ உனை நான் நினைந்து தொழுதேன் அகண்ட உணர்வாய் எங்கு குகனே கனிவாய் திறந்து வருக என்று கூறவோர் கரை என்று காது புகுமோ. ஓர் கரை என்று என் காது புகுமோ. மகனே, நீ வருக என்று என்னை அழைக்க மாட்டாயா என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகின்ற பாங்கு இருக்கிறது. அது அலாதியானது. நாமும் கூட அந்த வழியிலே முருகப்பெருமானை உருகி வழிபட்டு உய்வோமாக. நன்றி, வணக்கம், வாழ்க.